பென் பிரமிட்குள்ள இருக்கோம். இந்த பென் பிரமிட் ஃபுல்லாவே பின்னாடி பக்கமா தான் இறங்கிட்டு இருக்கோம். நேத்து ஃபுல்லா முன்னாடி வீரதீரமா ஏறி இறங்கி இன்னைக்கு தொட ஃபுல்லா ரத்தம் கட்டி இருக்கிறதுனால இந்த பென் பிரமிட்ல பின்னாடி குனிஞ்சிட்டே இறங்க சொன்னாங்க. பின்னாடி குனிஞ்சிட்டே இறங்குறோம். அதை விட ரொம்ப டீப்பான ஒரு வாக்கு தான். இங்கே பேக் வாக் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி ஷாகுல் இப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. இங்கே நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பிரமிடுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். டூரிஸ்ட் பாருங்க, கட 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 கடன்னு பின்னாடி இறங்கி அப்படியே போயிட்டு இருக்காரு. இந்த பென் பிரமிட் பற்றி அவங்க முக்கியமாக சொன்னது என்னென்னா, இந்த ஏரியாக்குள்ளே இந்த எல்லைக்குள்ளே நுழைஞ்சதுமே நீங்கள் வந்து ஒரு அமைதியின் மௌனத்தின் இசையை கேட்க முடியும்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இது வந்து ஒரு அமைதிக்கான டீப் சைலண்ட்கான ஒரு இடமா இருக்குது. மலை ஏறும்போது நம்ம ஊரில் ஒரு கதி வந்து மலை கதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூச்சு வந்து சமன்பட்டு ஒரு தாள லயத்துக்குள்ளே வந்துடும்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த பிரமிட்குள்ளே ஏறும்போதும் மூச்சு அதுவே வந்து ஒரு பிராணாயாமாவோட எஃபெக்டுக்குள்ளே வருது, ஒரு லயத்துக்குள்ளே வந்துடுது. இந்த இடத்துல கொஞ்சம் சத்தமாக பேசுகிறதுக்கே பதட்டமாகுது. ஏன்னா எவ்வளோ அமைதியை கெடுக்கிறோமோ அப்படின்னு ஒரு அச்சம் வருது. இந்த பிரமிட் கொஞ்சம் அமானுஷத்தன்மையோடு தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால இதோட அமைதியின் அந்த அமானுஷ்யமான தெய்வீகம் எப்படி வேணால் சொல்லலாம், அதோடைய தனித்தன்மை காப்பாற்றப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்கும்போது தான் கொஞ்சம் தனிமையாக நம்மளை மீட்டெடுத்துக்க முடியுது. பிரமிடுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு லாங் கேப்பு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் எகெயின் யூ ஹாவ் டு கிளைம்ப் அப். இது வரைக்கும் ஏறினதுலேயே வந்து ரொம்ப நீளமான படிகளுடைய பிரமிடாக இருக்குது. இதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பார்த்தா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100-200 படி இருக்கும் போல இருக்குது. இது மேலே போகிறது சாத்தியமே கிடையாது. இது மேலே இன்னைக்கு ஏறினா மற்ற பிரமிடெல்லாம் போக முடியாது. இது பென் பிரமிடும் அடுத்த பக்கத்தில் இருக்க பிரமிட்குள்ளேயும் இன்னும் போக நினச்ச இடங்களுக்கெல்லாம் சுத்தமாகவே போக முடியாது. அப்படிங்கிறதுனால தற்காலிகமாக இது மேலே ஏறுற தள்ளி போடுறோம். ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. படிகளாக வச்சு எப்படி மேலே போவாங்களோ அது மாதிரி 7 நிலைகள் கட்டியிருக்காங்க. 7 ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லா பிரமிட்லன்னு சொல்கிறாங்க. 7 வானம், 7 பூமி, தீயோட 7 லேயர்கள் மாதிரி இதுவுமே வந்து 7 படிக்கட்டில் நேராகவே இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற அமூரா அப்படிங்கிறவங்களுடைய கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. என்னமோ இது போல் 7 நிலைகளில் கட்டியிருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே ஏற முடியாதுப்பா. கடவுளை கொஞ்சம் லேட்டாகவே அடைஞ்சிக்கலாம். பென்ட் பிரமிட். ஓகே, நாங்கள் பார்த்து உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஸ்டில் அங்கே வெளிச்சம் தெரியுதுல்ல, அந்த இடம் தான் வந்துட்டு எண்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ். பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி பேசிட்டு You went inside the other pyramid? Which one? Just the statues. You're from Russia. good. You Indians? Yes. Namaste. எதுக்காக பிரமிட்ஸ் கட்டப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்தியர்கள் மாதிரியே எஜிப்சியன் இங்கே இருக்கவங்களுக்குமே வந்து இறப்பிற்கு பின் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருந்தது. இருந்து இன்னொரு மறுவாழ்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள், ஆபரணங்கள், சில நேரத்தில் உறவுகளையும் பூனைக்குட்டிகளை கூட மம்மி பண்ணி வச்சுருக்காங்க. I'm sitting in the middle. There people are starting to climb down. அப்படியே கீழே வந்தோம்னா see the end is climbing up after reaching the bent pyramid. குனிஞ்ச மாதிரியே தான் குமுதா ஏறிட்டு இருக்கா. ஆனால் குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஒரு அதிசயமான அற்புதமான மிஸ்ட்ரிக்கலான ரகசியத்தன்மை வாய்ந்த ஒரு இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட அதில் இருக்க அனுபவம் வந்து வாழ்நாள் முழுமைக்கும் சேகரிக்கக்கூடிய அனுபவம் தான். எல்லா விதமான குகைக்குள்ளேயும் இருந்து மெடிடேஷன் பண்ண அனுபவங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அனுபவ பகிர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் குகைகளுக்குள்ளே உட்காந்து மெடிடேட் பண்ண அனுபவம் இருக்குது. ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் கலந்த அனுபவமாக தான் இருக்குது.